உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024. துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசி, உங்க ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் குருவோட சேர்ந்து ரிஷபராசியில செஞ்சிட்டு இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்காரு. 6ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூன் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். உங்க ராசிநாதனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதன் சூரியனும் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு வந்துருவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன் 10ஆம் இடத்துக்கு வந்துருவார், கடக ராசிக்கு வந்துருவார். இந்த மாதம் துலாம் ராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எல்லாமே நம்ம பதிவுல தெளிவா பார்க்கலாம். உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார், குருவோட இருக்கார். ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும், சரிங்களா? ஆரம்ப பகுதி உங்களுக்கு அற்புதமா இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேல ரொம்பவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போறாரு. இந்த மாதம் வெளிநாட்டு போகக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். போன மாசம் எது எதுல நடக்காம இருந்ததோ இந்த மாதம் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆசை நிறைவேறும், நினைச்சதெல்லாம் நடக்கும். ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போறாரு. விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல குருவும் இருக்கார். வெளிநாட்டு கனவு உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை இந்த மாதம் வாழ போறீங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. பூர்வீக சொத்து, முன்னோர்களோட சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி பாருங்க, ஒரு சில பேருக்குலாம் பாருங்க, இந்த ஷேர் மார்க்கெட்ல தோத்து போயிருப்பீங்க. இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால. ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போறாரு. தூர பிரயாணம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சிறு பிரயாணம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னோர்களோட சொத்து உங்களுக்கு கிடைச்சிரும். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு விசா கிடைக்க போகுது. உங்களுக்கு விசா அப்ரூவ் ஆகும் இந்த மாதம். பிஆர் உங்களுக்கு கிடைச்சிரும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாருங்க, இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்சஸ் தான், அதுல சந்தேகமே கிடையாதுங்க. அதே மாதிரி புண்ணிய ஸ்தானங்கள்ல காசி போற, கயா போற, ராமேஸ்வரம் போறன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களுக்கு ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறிடும். நாங்க தூர பிரயாணம் போலான்ட்டு இருக்குங்க சார், ஆனால் தடையா இருந்தது, இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண வரத்துல தடையா இருந்தது, இந்த மாதம் எங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் 9ல் இருக்காரு, அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்காரு. தானம் தர்மம் பண்ண போறீங்க நீங்க துலாம் ராசி நேயர்கள். பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் நல்லவங்களா இருப்பீங்க, இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. இந்த மாதம் நல்ல விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. கோயிலுக்கு உதவி பண்றது, அன்னதானம் பண்ணுவீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, நினைச்ச ஊருக்கு போக முடியும், நினைச்ச நாடுக்கு போக முடியும். இந்த மாதிரி எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரும், சரிங்களா? 5ஆம் இடத்துல சனி இருக்காரு. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். 6ஆம் இடத்துல உங்களுக்கு 6ஆம் இடத்துல குருவோட வீட்டுல ராகு இருக்காரு. கடன் இருக்காதுங்க இந்த மாதம். சின்ன சின்ன கடன் வச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைப்பீங்க. ஒரு சில பேர் புதுசா கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும், சரிங்களா? பெரிய கடன் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க, இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு யார் மூலமோ அது எப்படியோ உருவாயிடும் உங்களுக்கு. வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வேலை கிடைக்கும். ஏன்னா நீங்களும் எவ்வளவு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவு முயற்சி பண்ணி இருந்திருப்பீங்க, வேலை இல்லாம இருந்திருக்கும், கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் வேலை கிடைச்சிரும், சரிங்களா? எதிரி உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா 6ல ராகு இருக்காரு. பொதுவாகவே 6ல சனி செவ்வாய் ராகு எல்லாம் தனிச்சு இருந்துச்சுன்னா எதிரி இல்லாம பண்ணுவார். உங்களை சுத்தி எதிரி இருந்தா கூட அந்த எதிரி பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். இந்த மாதம் 6ஆம் இடத்துல இருக்க ராகு எதிரி இல்லாம பண்ண போறாரு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தான் இருந்துச்சுன்னா கூட அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர போறீங்க. போலீஸ் ஸ்டேஷன், நம்ம கோர்ட்டுக்கு வாசப்படி அப்படி இப்படி நேரி இறங்கி பிரச்சனை மேல் பிரச்சனை உங்க வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் தீரப்போகுது, உங்களை விட்டு விலக போகுது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம். திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, வரன் தேடிட்டு இருக்கீங்களா, நல்ல வரன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல வரன் உங்களுக்கு வரப்போகுது, சரிங்களா? உங்களோட வாழ்க்கை துணை யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 12ஆம் இடத்துல கேது குருவோட பார்வையில் இருக்கார். குருவோட பார்வையில் இருக்குன்னா முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா இருக்கும். நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம், சரிங்களா? வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் போது அரசாங்கம் மூலமா சில ஹெல்ப் உதவி கிடைக்கும் போது உங்களுக்கு
தனியார் கம்பெனியில், அதாவது பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர் வேலையை இடமாற்றம் பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் ஒரு சில பேருக்கு. இதெல்லாமே இந்த மாதம் நடந்துரும். வியாபாரம் பண்ணக்கூடிய நல்ல மாதம். பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஒரு அப்படியே வெயிட்டிங்ல இருந்திருப்பீங்க. காத்துட்டு இருந்திருப்பீங்க. எப்பதான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம், எப்பதான் நம்ம நல்லா இருப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதம் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாதமா இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான வளர்ச்சியா இருக்கும். அருமையா இருக்கும் உங்களுக்கு. நிறைய வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. தோல்வி கிடையாது. இந்த மாதம் துலாம் ராசினியர்களுக்கு வெற்றி தான். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு. உங்க எண்ணங்கள் நல்லா இருக்கும். உங்க ஆசை நிறைவேறிடும். உடம்புல இருந்து வந்த வியாதி கம்மியாகும். தெளிவா உங்களால சிந்திச்சு செயல்பட முடியும் துலாம் ராசி நேயர்கள். சரிங்களா? நல்லா இருக்க போறீங்க இந்த மாதம். தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. உங்களோட தலையெழுத்து எப்படி போயிட்டு இருக்கு, உங்க விதி எப்படி போயிட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க, தாக்கத்தில் இருக்கீங்கன்னு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோச்சார பலன் நம்ம ராசி வச்சு ராசி பலன் நம்ம சந்திரன் வச்சு பாக்குறோம். லக்னம்னு இருக்கு. லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அதாவது விதி மதின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான். உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்களோட தலையெழுத்து விதி போயிட்டு இருக்கு. உங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்து நம்ம 100% டீப்பா தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்க லைஃப் எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எப்ப நீங்க நல்லா இருப்பீங்க, எப்ப நீங்க செட்டில் ஆவீங்க, எப்ப சொத்து வாங்குவீங்க, வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை எப்ப உங்களுக்கு அமையும், சொந்த தொழில் பண்ணுவீங்களா இல்ல வியாபாரம் பண்ணுவீங்களா இல்ல வேலைக்கு தான் போகணுமா, எல்லா கேள்விகளுக்கும் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.